வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என் ஸ்டைலில் ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். என்கிட்ட காய் வந்து முருங்கைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், காலிஃப்ளவர், அவரைக்காய், அப்புறம் வந்து அவ்வளோதான் இருந்துச்சு. கேரட், இதுங்களை மட்டும் தான் நான் போட்டு வச்சுருந்தேன். சில பேர் இதில் வெண்டைக்காய் சேர்ப்பாங்க, எல்லா காயுமே உருளைக்கிழங்கு சேர்ப்பாங்க, வாழைக்காய் சேர்ப்பாங்க. நான் அதெல்லாம் சேர்க்கல, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன். ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ஃபுட்டுன்னா இந்த சாம்பார் சாதம், அப்பளம், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் காய் மட்டும் வேகமாக நறுக்கி வச்சுருந்தோம்னா டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ எல்லா காயும் நறுக்கிட்டு கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிடுவேன். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்ல குலைவாக வெந்துருமா, ஸோ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதாவது குக்கரில் தான் செஞ்சுருந்தேன். குக்கரில் வந்து கடுகு, எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு கடுகு, அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை வந்து நான் வந்து அதாவது இதுங்களோட காய்களோட சேர்த்து வேக விட்டுட்டேன். பெரிய வெங்காயத்தை மட்டும்தான் நான் வதக்கி விட்டேன். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து முழுசாக போட்டு காயோட வெந்து சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அது முழுசாக போட்டு செஞ்சுட்டு இதை வந்து பெரிய வெங்காயத்தை வந்து வதக்கி விட்டுட்டேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. அரிசியும் பருப்பும் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அரிசி வந்து 1 கப் எடுத்து வச்சுருந்தேன், பருப்பு வந்து ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கு வந்து இந்த பருப்பு போட்டால், அதாவது 1 கப்புக்கு 1/2 கப்புன்றது வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 1/2 கப்பை விட கம்மியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் காயையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி சாம்பார் தூள் வந்து சக்தி சாம்பார் பொடி, இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், எந்த சாம்பார் தூளாக இருந்தாலும் நீங்கள் காய் வதக்கும் போது சேர்த்து போட்டு வதக்குனிங்கன்னா நல்லா காயில் டேஸ்ட் இறங்கி நல்லாயிருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம் அது அளவு செஞ்சுருந்தேன். ஸோ வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் வந்து சாம்பார் பொடி போட்டேன். சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி, காயில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி வரும், தனியாக வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் பருப்பையும் சேர்த்து நம்ம எப்போதும் வந்து வெஜிடபிள் ரைஸ் இது மாதிரி வைக்கும்போது 1க்கு 2 தானே வைப்போம். ஆனால் இதுக்கு வந்து 1க்கு 5 வைக்கணும். ஸோ அது ஏன்னா நல்லா குலைவாக வேகணும். இதுக்கு வந்து கொஞ்சம் தடன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து பருப்பு வந்து இறுக்கம் கொடுக்கும். நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் கொஞ்சம் காலையிலே செஞ்சு வச்சுட்டு போயிட்டீங்கன்னா மத்தியானம் பார்த்திங்கன்னா நல்லா புட்டாயிரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா தண்ணியை கொஞ்சம் கூட வச்சுட்டு நீங்கள் ஹாட் பாக்ஸில் கொட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இறுக்கமே கொடுக்காது, அந்த ஹீட்டோடு அப்படியே இருக்குமா, சாதம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். கடைசியாக வந்து புளி ஊற்றிட்டு குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறம் புளி ஊற்றி பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சாம்பார் சாதம் வந்து ரெடி ஆயிரும். காரம் அவ்வளோவா எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்லாம். காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட இது மசிஞ்சு வந்துடுறதுனால சாப்பிட்றலாம். நான் 2 பாப்பாவுக்குமே இதுதான் ஊட்டி விட்டேன். ஸோ இதெல்லாம் ரெடியாகி வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி, உங்களுக்கு புளி எவ்வளோ தேவையோ புளி சேர்த்துக்கலாம். மாங்காய் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். மாங்காய் போட்டாலும் சூப்பராக இருக்கும். இதில் காராபூந்தி போட்டு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா இதை விட அல்டிமேட் டேஸ்ட்டு எதுலேயுமே வராது, செம்மையாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.